இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் குவால்பெர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டுல. பிறந்தது இத்தாலி தேசத்தில் இருக்கிற பிளாரன்ஸ் என்கிற ஒரு நகரத்துல. அன்புமிக்கவர்களை மிக இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்து விடுகிறார். உறவினர் ஒருவருடைய உதவியினால்தான் தன்னுடைய கல்வி படிப்பை தொடர்கிறார். இவர் கல்வி கற்றுக்கொண்டிருந்த நேரத்திலேயே இவருடைய உறவினரை ஒருவர் கொன்று விடுகிறார். அதனுடைய ஒரு காரணமாக மறுபடியும் தனித்து வரப்படுகிறார். அந்த ஒரு கோபத்துல தன்னுடைய உறவினரை கொன்றவரை எப்படியாவது பழி தீர்த்து விட வேண்டும் என்று அவரை தேடி அலைகிறார். கோபத்தோடும் வெறியோடும் ஒரு நாள் புனித வெள்ளி அன்று தன்னுடைய உறவினரை கொலை செய்தவரை இவர் கண்டுபிடித்து விடுகிறார். அந்த கொலையாளி இந்த ஜான் குவால்பெர்ட் அவருடைய காலடியில விழுந்து, இயேசுவின் பொருட்டு என்னை மன்னித்தருள்க அப்படி என்று அழுது வேண்டி விரும்பி கேட்ட ஒரு காரணத்தினால் அவரை மன்னித்து இனிமேல் சினம் கொள்வதில்லை என்று உறுதி பூண்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்ள விரும்பி புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில் சேர்ந்து மிக நேர்மையான மிக உத்தமமான ஒரு துறவு வாழ்வை வாழ்ந்தார் என்றும், அதற்கு பிறகு இவரை புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு காரணத்தினால் புதிதாக ஒரு துறவு சபையை கூட இவர் ஏற்படுத்தினார் என்று இந்த புனித ஜான் குவால்பெர்ட் என்பவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மிக ஒழுக்கமான மிக நேர்மையான கடவுள் திருமுன்னிலையில நிறைய ஒருத்தல் முயற்சிகளை செய்து புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து மறித்தவர் தான் இந்த புனித ஜான் குவால்பெர்ட் என்கிற புனிதர். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துயரங்கள், இவற்றை இயேசுவுடைய துன்பங்களோடு இணைத்து பாவ மன்னிப்பு பெறவும் மனமகிழ்வோடு வாழவும் இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி வாழ்விற்காக தன்னுடைய சீடர்களை தயாரிக்கிறார். அவர்களை தயாரிக்கும் பொழுது முதல் நிபந்தனையாக அவர்கள் தன்னை போல இருக்க வேண்டும் என்பதை முதல் கருத்தாக சொல்லுகிறார். சீடர் தலைவரை விட பெரியவராக இருக்க முடியாது, பணியாளர் தன்னுடைய எஜமானரை விட பெரியவராக இருக்க முடியாது அப்படி என்று சொல்லி சீடராக இருப்பவர், பணியாளராக இருப்பவர் தலைவரை போல இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று சீடர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் மறு கிறிஸ்துக்களாக வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சீடத்துவம் என்பது முதலில் இயேசுவை போல மாறுவது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீடத்துவத்துல பல சவால்கள் இருக்கும், பல துன்பங்கள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், முணுமுணுத்தல்கள் இருக்கும், நம்மை பற்றின தவறான எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும். அதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் உணர்ந்தவராகவே சொல்லுகிறார். என்னையே பெயல் செபூலியனுடைய தலைவன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னுடைய சீடர்களாகிய உங்களையும் நிச்சயமாக விமர்சிப்பார்கள். அப்படிப்பட்ட விமர்சனங்கள், எதிர்ப்புகள் வருகிற நேரத்துல மனம் தளர வேண்டாம். காரணம், இறைவனுடைய பேரன்பு மற்றும் இறை பராமரிப்பு உங்களை வழிநடத்தும் அப்படி என்கிற இரண்டாவது ஒரு ஆறுதல் செய்தியை நமக்கு தருகிறார். இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது இயேசு சீடத்துவத்துல நமக்கு ஏற்பட போகிற துன்பங்களை முன்னறிக்கிற விதமாகத்தான் சொல்லுகிறார். அதிகாரிகளிடத்துல உங்களை அழைத்து செல்வார்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள், உங்களுக்கு பல எதிர்ப்புகள் எல்லாம் வரும். அந்த நேரத்துலலாம் மனம் தளர வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்கிற இரண்டாவது செய்தியையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். அதோடு ஒரு கூடுதல் செய்தியாக, உங்களுடைய உடலை துன்புறுத்துவர்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உங்களுடைய ஆன்மாவை அழிக்க நினைப்பவர்களுக்கு மட்டுமே அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை வாசிக்கிற பொழுது தொடக்க காலத்துல அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித சிரில் என்பவரை அவர்களை கைது செய்து அழைத்து வருகிறார்கள். அலெக்சாந்திரியாவிலிருந்து ரோம் நகரத்துக்கு வருகிற நேரத்துல 7 கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார். திருச்சபையில மக்களுக்கு விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்காக எழுதியிருக்கிறார் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை பற்றி வாசிக்கிற நேரத்துல தான் அவரை துன்புறுத்த விலங்குகளை எல்லாம் அனுப்பிய நேரத்துல
அவர் மகிழ்ச்சியோடு அந்த விலங்குகளை அல்லது அந்த கொடிய விலங்குகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு வரவேற்றார். தன்னுடைய மறை சாட்சியத்துல கூட நகைச்சுவையாக ஏற்றுக்கொண்டு, என்னுடைய உடலை மட்டும்தான் உங்களால் அழிக்க முடியும், என்னுடைய ஆத்மாவை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று மன திடத்தோடு கூறுகிற அளவுக்கு அவர் தன்னை இறைவனுக்கு கையளித்தார், உலக துன்பங்களுக்காக கையளித்தார் என்பதை திருச்சபையுடைய தொடக்க கால வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு கதையை கேட்டேன். ஒரு வயதான முதியவர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றாராம். வயது முதிர்ந்த அவர் மிகுந்த வேதனையோடும் வலியோடும் ரோட்டு அருகில் இருந்த ஒரு கடையில் சென்று ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறார். குடிச்சிட்டு திரும்பவும் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய நேரத்துல அந்த பெண்மணி கேட்டாங்களாம், ஏன் ஐயா இப்படி வயதானவரா இருக்கீங்க, இப்படி டயர்டா இருக்கீங்க, வேளாங்கண்ணிக்கு போய் சேர்ந்துருவீங்களா நீங்க அப்படி என்று கொஞ்சம் நகைச்சுவையாக அவரிடத்துல கேட்டார்களாம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், இதுல என்ன சந்தேகம், என் மனசு ஏற்கனவே வேளாங்கண்ணிக்கு அந்த அம்மா கிட்ட போயிடுச்சு, இந்த உடல் போனா என்ன போகாட்டி என்ன அப்படி என்று மனதிடத்தோடு சொன்னாராம். அவருடைய ஆன்மீக பலத்தை பாருங்கள். ஏன் இதயம் ஏற்கனவே திருத்தலத்துல அன்னை மரியாளோடு இணைந்து விட்டது. இந்த பயணம், இந்த உடல் சென்றால் என்ன அல்லது செல்லாவிட்டால் கூட என்ன அப்படி என்கிற அவருடைய எண்ணம் தான் இன்றைக்கு இந்த மனித வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டும். ஆன்மீக பலத்தோடு இறை வார்த்தையை வாசித்து ஜபத்துல இறைவனோடு இணைந்து இருக்கிற நேரத்துல இயேசுனுடைய உண்மை சீடர்களாய் உண்மையான நம்பிக்கை என்கிற பலத்தோடு இந்த மனித வாழ்வை மகிழ்ச்சியால் நம்மால் வாழ முடியும். இறைவன் அந்த அருளை நமக்கு தர இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.